ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது, அதனுடைய அடிப்படையில் கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, சவால்கள் என்ன, இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரி வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும், இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். தற்போது சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் முதல்ல அதுக்கான சரியான திட்டமிடல் இருக்கணும். திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு, அதாவது அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உடையவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கலவையான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதற்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சுமூகமாக பழகுங்க. நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எந்த விதமான விவாதங்களையும் செய்துக்க வேணாம். ஏன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு இந்த நிதானம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிடும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு எல்லாமே இது சூப்பரான ஒரு டைமிங் தான். ஸோ நீங்கள் வியாபாரம் நல்லா பண்ணுங்கள். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வியாபாரமாக இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் கிடைக்காது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நாட்களை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது செலவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு சேருங்க. அதனால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான திட்டமிடல் இருக்கணும். சேமிப்பு அப்படிங்கும்போது செலவு இருக்குது அப்படின்றதுனால சேமிப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் உங்களுக்கு பண வரவு வந்துட்டே இருந்தாலுமே கூட செலவு உங்களை பின்னாடி துரத்திட்டே தான் வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்களால் சேமித்து வைக்கவே முடியாது. அதை எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சாலுமே கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது வேறு ஒரு வழிக்கு செலவு பண்ணணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பீங்களா ஒழிஞ்சு அதை நீங்கள் சேவிங்ஸ்க்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெருசாக இருக்க போகுது. இதனால் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் நீங்கள் கையெழுத்து போட்டு கூட பணம் வாங்கி கொடுக்காதீங்க. செஞ்சுடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கூட செய்ய வேண்டாம். இந்த காலகட்டங்களில் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்கிறீங்க, தவிர்க்க முடியாதவங்களுக்காக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா 4 பேர் இருக்காங்கன்னா 4 விதமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசுப்படுத்திக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ இந்த பிரச்சனை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு புரிதலை வளர்த்துக்கோங்க. சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். யாராவது ஒருத்தருக்காவது இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும். ஸோ கும்பராசினியர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சகிப்புத்தன்மையை எடுத்துக்கோங்க. ஏன்னா மற்றவங்களோட நீங்கள் போட்டி போடுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அதே மாதிரி உறவினர்களுடைய வருகை இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படும். இந்த செலவுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுப செலவுகளாகவே உங்களுக்கு இருக்கும். அதே போல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போதும் ஒரு சில பிரச்சனைகளானது கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. உணவு கட்டுப்பாடும் அப்படின்றது அவசியமாக எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வயிற்று உபாதைகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும்.
மேலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் வீடியோக்கு இடையில வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கோம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது கடந்த கால நிகழ்வுகள் மாதிரி இந்த காலகட்டங்களில் எதுவும் இருக்காதுங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றங்களாக தான் இருக்க போகுது. ஸோ எதையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு உருவாயிடும். அந்த மனநிலை வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எந்த சமயம் எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குணத்தையும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களும் அப்படி தான் இருப்பாங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர்களை தான் நீங்கள் நிறைய சந்திப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடியவங்களை வந்து தவிர்த்துட்டு போங்க. ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்களோட நம்ம பழக்கம் வச்சுருக்கும் பொழுது அது கடைசியாக நமக்கு தான் வந்து ஆபத்தானதாக முடியும். கும்பராசி நேயர்கள் இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. உங்களோட பழகக்கூடியவங்க, உங்கள் கூட வந்து நட்பை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியலில் எந்த ஒரு பதவியில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கானது கிடைக்க ஆரம்பிக்கும். மனசில் பட்டதை மறைக்காமல் வந்து வெளிப்படுத்திடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. கும்பராசி நேயர்கள் உள்ள ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராகு பகவானும் வேற இணைந்திருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் வந்து ஏற்பட தான் செய்யும். குழப்பம் ஏற்படுதே அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்காதீங்க. ஸோ இந்த குழப்பத்தோடையும் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. உங்களுடைய செயல்பாடுகளில் தடைகளை ஏற்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ தடை எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு ஷார்ட் டைமில் எதையுமே வந்து சாதித்து காட்டணும் அப்படின்னா அதுக்கான திறமை நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அந்த திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. திறமைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது உங்களால் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த எல்லா காரியங்களுமே இனி வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே இனிமையாக வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து நம்பாதீங்க. நீங்கள் யாரை இது வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே இப்போ வந்து உங்களை பற்றி வந்து பெருசாக வந்து கேர் பண்ணாமல் போகலாம். உண்மை என்ன அப்படின்றது தெரியும் பொழுது இனி நாம் தான் அதை வந்து செய்துக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் யாரையும் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ப வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளானது உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ யாருக்காக நீங்கள் வந்து காத்துட்ருந்தீங்களோ அவங்களால இனி உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க வந்து சரியான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இனிமேட்டுக்கு நடக்காது. அவங்களால இனி உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் உழைங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சுய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி இருக்குது. அதனால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நீங்களே செய்யுங்க. நீங்களே முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் செவ்வாய் வேறு இருக்கிறாரு. செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாரு அப்படின்றதுனால கட்டாயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எடுத்து வைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையால் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகளானது கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 6வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பொது எதிரிகளுடைய தொல்லைகளானது உங்களுக்கு இப்போ வந்து நீங்கி போயிடும். அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகளானது நிச்சயம் இருக்கும். ஸோ செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை வந்து நீக்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பழைய கடன்களை அடைக்கணும். ஸோ புதுசாக கடன் வாங்கி பழைய கடன்களை வந்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். இது மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய எந்த விதமான நடைமுறை வாழ்க்கையும் வந்து பாதிப்படையாது அப்படின்னா செய்துக்கோங்க. மேலும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ முடிவுகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான நேரமானது வந்தாச்சு. ஸோ கட்டாயமாக இந்த ஆகஸ்ட்லேருந்து அதுக்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாகவே எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு மறைமுகமான உதவிகளை அவர் கண்டிப்பாக வந்து செய்து கொடுப்பாரு. யாருமே நமக்கு உதவி செய்யலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை விட்டுடுங்க. ஸோ எல்லாருடைய உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது எல்லாமே மறைமுகமாக தான் கிடைக்கும்.
இது வரைக்கும் காணாமல் போயிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கும். மேலும் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சூரியன் இருக்கார், அதே மாதிரி குரு வந்து இருக்கார். ஸோ 6ஆம் இட குரு என்ன பண்ணுவார்னா, வங்கி மூலமாக நீங்கள் எதுவும் கடன் வாங்கியிருக்கீங்க, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இந்த டைமில் வந்து கிடச்சிடும். ஸோ பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோனை கட்ட முடியாமல் இருக்கீங்க, இல்லை பெண்டிங்கில் இருக்குது, ஸோ லோன் ப்ராசஸில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாவே எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஆகஸ்டோட எண்ட்லேயே உங்களுக்கு வந்து முடிவு தெரிஞ்சிடும். குருவினுடைய அருளால் உங்களுடைய கடுமைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே குருவால் வந்து குறைய போகுது. நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இனி வந்து கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் தனித்து இல்லாமல் கேதுவோடு வந்து இணைந்திருக்கிறாரு. ஸோ சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய வெற்றிகளை வந்து கொடுப்பாங்க. அந்த வெற்றிகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப உறுதுணையாக வந்து இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வந்து இருக்கணும். ஸோ கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசை விட்டு பேசி நீங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு அமைதி நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன உங்களுக்கு பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்தாலுமே கூட அதை எப்படி ஈஸியாக அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதிலேருந்து நீங்கள் விரைவில் வந்து மீண்டும் வந்துடுவீங்க. அதுக்காக ஒரு பிரச்சனை நடக்குதுறத நினச்சி நீங்கள் பயப்படவும் வேணாம், அதில் நினச்சி அப்படியே வந்து மூழ்கி போயிடவும் வேணாம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களானது கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு இந்த டைமில் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியரை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலகட்டங்களில் தயிர், அன்னம் இதெல்லாம் வந்து வைத்து இந்த இறைவனை வந்து வேண்டிக்கோங்க. ஸோ அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே நேரம் சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபாடுகள் செய்யலாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்கிறது, இது எல்லாமே உங்களுடைய தடைகளை வந்து நீக்கி கொடுக்கும். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களில் உங்களுக்கு எது எளிமையானதாக இருக்குது, எது உங்களால் செய்ய முடியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரத்தை செய்கிறப்போ நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் முழுக்க என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க, அங்கேருந்து செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்குது, அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.